वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तम् ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 36 இருந்துருக்கும். இது வரைக்கும் நம்ம ஸ்லோகம் நம்பர் 78 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம கடைசியா பார்த்த அந்த 78வது ஸ்லோகம் என்ன? சசாபோ நத்வயா ராஜன் நச்ச சாரதினா ஸ்ருதா நதத்யாகாஷ கங்காயாக ஸ்ரோதஸ் யுத்தாம திக்கஜே அப்படிங்கிறது அந்த 78வது ஸ்லோகம். வசிட்டர் திலீபனிடத்துல சொல்லிண்டே வரார், உனக்கு ஒரு சாபமானது கிடைச்சது. அந்த சாபம் ஏன் உன்னுடைய காதல விழல அப்படின்னாக்கா, அங்க ஆகாச கங்கை ரொம்ப பிரவாகமா போயிட்டே இருந்தது. எந்த இடத்துல காமதேனுவானது உனக்கு ஒரு சாபத்தை கொடுத்ததோ, அந்த சாபமானது உன் காதில் விழவில்லையோ, அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஆகாச கங்கை அப்படி ரொம்ப பிரவாகமா போயிட்டே இருந்தது. அந்த கங்கையினுடைய ஜலப்பிரவாக சப்தத்தினால காமதேனு உனக்கு கொடுத்த சாபம் உன்னுடைய காதல விழல. உனக்கு மாத்திரம் இல்ல, உன் காதிலையும் விழல, உனது சாரதியும் அதை கேட்கவில்லை. சாரதினா தேரோட்டி அப்படிங்கிறதாக அந்த 78வது ஸ்லோகம் வரைக்கும் இது வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 79, 80 அண்ட் 81 மூன்று ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நாம் பார்க்க போற ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 79. பாருங்கோ. சம்பிரதி பூஜ்யானாம் அபூஜ்யே ஸ்ரேயசா அவரோதம் வர்ணயதி. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக என்ன வர்ணிக்கப்படுறது அப்படின்னாக்கா, பூஜ்யானாம் அபூஜ்யே ஸ்ரேயசா அவரோதம் வர்ணயதி. அதாவது பூஜிக்கத்தக்கவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு அந்த லோகத்துல. அப்படி பூஜிக்கத்தக்கவர்களை நாம் கட்டாயம் பூஜிக்க வேண்டும். அப்படி பூஜிக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? நம்முடைய ஸ்ரேயஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது தடைபடுமா. அவரோதம் வர்ணயதி. அந்த ஸ்ரேயஸ் ஆனது நம்மை வந்து அடையறதுக்கு நிறைய இடையூறுகள், தடங்கல்கள் அதெல்லாம் ஏற்படுமா. அதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, பூஜ்யானாம் அபூஜ்யே, பூஜிக்கத்தக்கவைகளை நாம் முறையாக பூஜிக்க வேண்டும். அதாவது மரியாதைக்குரியவர்களை அவமதிக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறதாக இந்த 79வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. என்ன? ஈப்சிதம் ததவஜானம், சாரி, ஈப்சிதம் ததவஜானாத் வித்தி சார்கலமாத்மனஹா பிரதிபத்னாதி பிரதிபத்னாதி ஸ்ரேயः பூஜ்ய பூஜா வியதிக்ரமः. ஈப்சிதம் ததவஜானாத் வித்தி சார்கலமாத்மனः பிரதிபத்னாதி ஸ்ரேயः பூஜ்ய பூஜா வியதிக்ரமः அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 79. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இதுவும் என்ன சொல்றாரு? வசிட்டர் திலீபனிடத்துல சொல்ற மாதிரி தான் இருக்கு. ததவஜானாத்னு என்ன அர்த்தம்னாக்கா, காமதேனுவை அவமதித்த காரணத்தினால உன்னுடைய அந்த விருப்பம் இருக்கு இல்லையா, என்ன விருப்பம்? நீ புத்திர சந்ததி வேணும் அப்படிங்கிற உன்னுடைய விருப்பம் இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்தை சார்கலம், சார்கலம்னா தடையுடன் கூடியதாக இருந்துருக்கு. அது நீ என்ன பண்ணணும்? முதல்ல விததி, நீ அறிந்து கொள். ஏ திலீபா, உன்னுடைய விருப்பத்திற்கு இதுதான் தடையா இருந்துருக்கு. என்ன தெரியுமா? பூஜ்ய பூஜா வெதிக்கிரமஹா,
அதாவது பூஜிக்கத்தக்கவர்களை பூஜிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது உன்னால செய்யப்பட்டிருக்கு. அந்த காமதேனு உன்னால பூஜிக்கப்பட்டிருக்க வேண்டியவள். ஆனா அந்த காமதேனுவை நீ பூஜிக்கவில்லை. அந்த காரணத்தினால பூஜிக்கத்தக்கவர்களை பூஜிக்காமல் இருப்பது அதுதான் என்னது பூஜ்ய பூஜா விதிக்கிரமஹான பேர். அதனால ஸ்ரேயா ஸ்ரேயனா நன்மை இருக்கு இல்லையா, நமக்காக ஏற்பட வேண்டிய நன்மைகள் இருக்கு இல்லையா, அது என்னவாகும்னாக்கா பிரதிபத்னாதி ஹி, அதுதான் தடையாக இருக்குமல்லவா. அப்படிங்கிற மாதிரி திலீபன் இடத்துல வசிட்டர் சொல்லக்கூடிய ஸ்லோகம். அந்த காரணத்தினால தான் உனக்கு அந்த நீ விரும்பக்கூடிய ஈப்சிதம்னா நீ விரும்பக்கூடிய அந்த புத்திர சந்ததி அப்படிங்கிறது ஏற்படாம உண்டாகாமல் தடையாக இருந்துருக்கு. அப்போ மதிக்கத்தக்கவர்களை மரியாதைக்குரியவர்களை அவமதிக்க கூடாது. அந்த காரணத்தினால உனக்கு இந்த தடையானது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தை திலீபன் இடத்துல வசிட்டர் தெரியப்படுத்திட்டார். அவ தானே கேட்டு வந்தான், என்னுடைய அந்த புத்திர சந்ததியினுடைய ஏற்படாம இருக்கலையே அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தான். இப்போ தன்னுடைய ஞான திருஷ்டியினால நடந்த விஷயங்களை தெரிஞ்சு அதை திலீபனிடத்துல சொல்லிண்டே வரார். அந்த ரீதியில இந்த இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. ஈப்சிதம் ததவஜானாத் வித்தி சார்கலம் ஆத்மனஹா பிரதிபத்னாதி ஸ்ரேயா பூஜ்ய பூஜா விதிக்கிரமஹா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 79. பதச்சேதா ஈப்சிதம் ததவஜானாத் வித்தி சார்கலம் ஆத்மனஹ பிரதிபத்னாதி ஹி ஸ்ரேயः பூஜ்ய பூஜா விதிக்கிரமः இது பதச்சேதः. அன்வயः ததவஜானாத் ஆத்மனஹ ஈப்சிதம். ததவஜானம் என்ன சொன்ன, காமதேனுவை அவமதித்த காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காரணத்தினால ஆத்மனஹா ஈப்சிதம் என்ன, உனது விருப்பத்தை ஆத்மனஹா ஈப்சிதம் உனது விருப்பத்தை சார்கலம் வித்தி. சார்கலம் வித்தினா என்ன அப்படின்னாக்கா தடையுடன் கூடியதாக அந்த விஷயத்தை நீ வித்தி அறிந்து கொள். ஹி ஏன் தெரியுமா அப்படி நடந்தது, பூஜ்ய பூஜா விதிக்கிரமஹா ஸ்ரேயா பிரதிபத்னாதி, அதாவது மதிக்கத்தக்கவர்களை மரியாதைக்குரியவர்களை அவமதித்தது அதுதான் நீ பண்ணியிருக்கப்பா. அதனால உன்னுடைய ஈப்சிதம் இருக்கு இல்லையா, விரும்பக்கூடியது அது கிடைக்காம தடைபட்டு நிற்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறார். பிரதிபதார்த்தா ததவஜானாத் நாம காமதேனோஹோ திரஸ்காராத், நீ காமதேனுவை கண்டும் காணாம அவமதிச்ச இல்லையா, அதுதான் ததவஜானாத். அதனால என்ன ஏற்பட்டிருக்கு, ஆத்மனஹா சொஸ்ய உனக்கு ஈப்சிதம், ஈப்சிதனா அபீஷ்டிதம் விரும்பக்கூடிய அந்த புத்திர சந்ததின்றத அவன் விரும்புறான். அந்த ஈப்சிதம் அந்த அபீஷ்டிதம் சார்கலம் அவரோத யுக்தம், நம்ம அது தடையுடன் கூடியதாக இருந்துருக்கு. அவரோதா நம்ம தடைன்னு அர்த்தம். வித்திஹி வித்தின என்ன அர்த்தம், ஜான் ஜானீஹி நீ தெரிந்து கொள். ஹி என்ன, ஏனென்றால் என்ன காரணம் தெரியுமா அதுக்கு, அந்த தடைக்கு இதுதான் காரணம். ஹி என்ன அந்த தடைக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்றார். ஹி யதா ஹீன யதா பூஜ்ய பூஜா விதிக்கிரமஹா அர்ச்சயிதும் யோக்யானாம் அர்ச்சாயாக உல்லங்கனம். அப்படின்னா என்ன அர்த்தம், பூஜிக்கத்தக்கவர்களை பூஜிக்காமல் இருப்பதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தா என்ன ஆகும், ஸ்ரேயா ஸ்ரேயனா கல்யாணம், நாம நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அது பிரதிபத்னாதி அவருணத்தி தடைபட்டு இருக்கிறது. இந்த காரணத்தினாலதான் தடைபட்டு அப்படிங்கிறத நீ தெரிந்து கொள். பாவார்த்தா காமதேனோஹோ அநாதராது பவதே சந்தானஸ்ய அவரோதா உற்பன்னஹ. காமதேனோஹோ அநாதராத்னு என்னத்தோ, காமதேனுவை நீ அவமதித்ததன் காரணத்தினால பவதே உன்னுடைய சந்தானஸ்ய அவரோதா இந்த புத்திர சந்ததியினுடைய தடை அப்படிங்கிறது உற்பன்னஹா ஏற்பட்டிருக்கு. தத்து அது ஏவ உச்சதே இதனாலதான் இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன, பூஜ்யானாம் பூஜா ந கிரியதே அப்படின்னா என்ன அர்த்தம், பூஜிக்கத்தக்கவர்களை பூஜிக்காமல் இருப்பது சேத் சுபம் ந பவதி இதி.
சுபம்னா கல்யாணமானது உண்டாகாது, நன்மையானது ஏற்படாது அப்படிங்கிறது இந்த 79வது ஸ்லோகத்துல பாவார்த்தம். காமதேனோஹோ அநாதராது பவதே சந்தானஸ்ய அவரோதா உற்பன்னஹா தத் ஏவ உச்சதே பூஜ்யானாம் பூஜா ந கிரியதே சேத் சுபம் ந பவதி இதி. அப்படிங்கிறது பாவார்த்த ஸ்லோகம். என்ன? ஈப்சிதம் ததவஜானாத் வித்தி சார்கலமாத்மனஹ பிரதிபத்னாதி ஹி ஸ்ரேயஹ பூஜ்ய பூஜா விதிக்கிரமஹா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 79. தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 80. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் பாருங்க கவி. சம்பிரதி காமதேனு பாதாளே அஸ்தி இதி வர்ணயதி. இப்போ சரி சுவாமி, ஒரு தடையானது இருக்கு, தக்கக்கூடிய காமதேனுவை நான் பூஜிக்கல, இருக்கட்டும். அதற்கு ஏதான உபாயம் இருக்கும்ல. ஒரு சாபம்னா கண்டிப்பா அதுல இருந்து விமோச்சனம் இருக்கும். சாப விமோச்சனம் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படி என்னுடைய சாபத்திற்கு என்னதான் விமோச்சனம் அப்படிங்கிறத திலீபன் வசிஷ்டரிடத்துல கேட்கிறான். அப்போ அதற்கு விடை சொல்றார் யாரு? வசிஷ்டர். அப்பா, சாப விமோச்சனம் இருக்கு, ஆனா அந்த காமதேனவை நீ பூஜை இப்ப பண்ண முடியாது, பூஜிக்க முடியாது. திலீபன் கேட்கிறா, சுவாமி நான் இப்ப பூஜை பண்ணலாமா? சாபம் இருக்கு, அந்த சாப விமோச்சனத்திலிருந்து நான் அந்த சாப விமோச்சனம் என்னை விட்டு போகிறதுக்கு, என்னுடைய புத்திர சந்ததி அப்படிங்கிற அந்த தடையை நீக்கிறதுக்கு ஏதேனும் உபாயம் இருக்கும் இல்லையா? அந்த காமதேனுவை நான் இப்ப பூஜிக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு வசிஷ்டர் சொல்றார், இல்லப்பா அது முடியாது, நீ இப்ப அந்த காமதேனுக்கு பூஜை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, சம்பிரதி காமதேனு பாத்தாளே அஸ்தி வர்ணயதி. இப்போ பாதாள லோகம்னு ஒரு லோகம் இருக்கு, அந்த லோகத்துல காமதேனுவானது சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு, ஏன் அது பாதாள லோகத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த திலீபனிடத்துல வசிஷ்டர் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த 80வது ஸ்லோகம். சம்பிரதி காமதேனு பாதாளே அஸ்தி வர்ணயதி. எப்படி? அவிஷே தீர்க்க சத்ரஸ்ய சாச்சேதானிம் பிரச்சேதசா புஜங்க பிகிதத்வாரம் பாதாளம் அதிதிஷ்டதி. அவிஷே தீர்க்க சத்ரஸ்ய சாச்சேதானிம் பிரச்சேதசா புஜங்க பிகிதத்வாரம் பாதாளம் அதிதிஷ்டதி. அப்பா, நீ இப்ப பூஜை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய காமதேனு இப்ப எங்க இருக்கு தெரியுமா? பாதாள லோகத்துல இருக்கு. திலீபன் கேட்கிறான், சுவாமி இப்போ ஆச்சு நான் அந்த காமதேனுக்கு பூஜை பண்ணட்டுமா? நான் ஒருவேளை அந்த காமதேனுக்கு பூஜை பண்ணா என்னுடைய அந்த சாபம் நிவர்த்தி ஆயிடுமா? சொல்லுங்க சுவாமி, அந்த காமதேனு எங்க இருக்கு, நான் பூஜை பண்றேன்னு கேட்கிறான். அதற்கு வசிஷ்டர் அவடத்துல சொல்றார், அப்பா இப்ப அது முடியாது. ஏன்னா அந்த காமதேனுவானது பாதாள லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அங்க என்ன சுவாமி பண்றது பாதாள லோகத்துல அப்படின்னாக்கா, அந்த காமதேனு என்ன பண்றதுனாக்கா, ஒரு யாகமானது வருண பகவான் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அந்த வருணனால ஒரு யாகமானது செய்யப்படுறது. பிரச்சேதசகன வருணன் பேர். பிரச்சேதசகன யாரு? வருணன். அவன் ஒரு யாகம் பண்றான். தீர்க்க சத்திரஹாது. தீர்க்க சத்திரசேன வெகு நாட்களில் செய்யத்தக்க யாகம் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நிறைய அவிஷ் தேவைப்படுறதுப்பா. அவிஷ்னா என்ன? யாகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த திரவியங்களுக்கு அவிஷ்னு பேர் இல்லையா? அது பசுவனிடமிருந்து பெறக்கூடிய ஹவிஸ். பால் ஆகட்டும், நெய்யாகட்டும், ததி தயிராகட்டும், இது எல்லாமே தேவைப்படுறதுப்பா. அப்படி அந்த ஹவிஷை கொடுத்துட்டு இருக்கிறது அந்த காமதேனு தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கு வருணனுக்கு. அதன் மூலமா அந்த யாகமானது நடத்தப்படுறது, தீர்க்க சத்திரமானது நடந்துட்டு இருக்கு. அங்கிருந்து காமதேனுவால வெளியிலேயே வர முடியாது, நம்மாலே உள்ள போக முடியாது. ஏன்னா அது எப்படி இருக்கு தெரியுமா? புஜங்க பிகிதத்வாரம். புஜங்க பிகிதத்வாரம் அப்படின்னா என்ன தெரியுமா? பாம்புகளால தடுக்கப்பட்ட வாசல் உடையது. என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கு, துவாரம். அந்த துவாரம் முழுக்க பாம்புகள் அப்படியே படர்ந்திருக்கு. புஜங்க பிகிதத்வாரம், பாம்புகளால் தடுக்கப்பட்ட வாசலை உடையது. அப்பேற்பட்ட பாதாளம். அந்த பாதாள லோகத்துல அதிதிட்டதி இப்ப அந்த காமதேனு இருந்துட்டு இருக்காப்பா.
நெடுநாளா செய்ய வேண்டிய சத்திரம், அந்த யாகம் என்ற ஒரு வகையான யாகத்தை வருணன் பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகத்துக்கு வேண்டிய ஓம திரவியங்களை கொடுப்பதற்காக காமதேனு இப்பொழுது அந்த பாதாள லோகத்துல வசிச்சுட்டு இருக்கு. அந்த பாதாளத்தினுடைய வாசல் பாம்புகளால் பாதுகாக்கப்பட்டிருப்பதால் அங்கு செல்வது உனக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த கிளியரா வசிட்டர் திலீபனிடத்துல சொல்ற மாதிரி இருக்கு இந்த 80வது ஸ்லோகம். சம்பிரதி காமதேனு பாதாளே அஸ்தி இது வர்ணயதி. என்ன ஸ்லோகம்? ஹவிஷே தீர்க்கசத்ரஸ்ய சாச்சேதானிம் பிரச்சேதசா புஜங்க பிகிதத்வாரம் பாதாளம் அதிதிட்டதி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 80, 80th ஸ்லோகம் இது. பதச்சேதா ஹவிஷே தீர்க்கசத்ரஸ்ய சா ச இதானீம் பிரச்சேதசா புஜங்க பிகிதத்வாரம் பாதாளம் அதிதிட்டதி இது பதச்சேதா. அன்வயः சா சான யார்? அந்த காமதேனு. சா ச இதானீம் அந்த காமதேனு இப்பொழுது தீர்க்கசத்ரஸ்ய, தீர்க்கசத்திரனா நெடுநாட்களாக பண்ண வேண்டிய அந்த யாகத்தினுடைய, அது யார் பண்ணிட்டு இருக்கா? பிரச்சேதசா வருணனுடைய யாகத்துல ஹவிஷே, அபிஷேனா அந்த அவிஸ் அப்படின்றதுக்காக அங்க இருந்துட்டு இருக்கா. மேலும் புஜங்க பிகிதத்வாரம் பாதாளம் அதிதிட்டதி பாம்புகளால் பாதுகாக்கப்பட்டிருக்க துவாரங்களை உடைய பாதாளத்துல இருந்துட்டு இருக்காப்பா அந்த காமதேனுவானவள் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது தான் அன்வயம். பிரதிபதார்த்தா சா சா நாம காமதேனு ச ததா இதானீம் அதுனா இப்பொழுது தீர்க்கசத்ரஸ்ய சிரகாலம் பிரவர்த்தமானம் யாகம் குர்வதா வெகு நாட்களாக பண்ணக்கூடிய நடக்கக்கூடிய யாகத்துக்கு தீர்க்கசத்ரஹன் பேரு. அது யார் பண்ணிட்டு இருக்கா? பிரச்சேதசா நாம வருணஸ்ய ஹவிஷே தத்யாதி நிமித்தம் ததி முதலான பொருட்கள் தருவதற்காக, ததி தயிர் கிருதம் நெய் க்ஷீரம் பால் இதெல்லாம் தேவைப்படுது அந்த யாகத்துக்கு. அதனால அவ அங்க இருந்துட்டு இருக்கா. எப்படி இருக்கா தெரியுமா? ஒரு ஒரு பாதுகாப்போட இருந்துட்டு இருக்கா. புஜங்க பிகிதத்வாரம் சர்ப்பைஹி அவருத்த பிரவேசே சர்ப்பங்களால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வழி துவாரத்தை உடைய பாதாளம் நாம ரசாதலே அதிதிட்டதி வர்த்ததே அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா. இதனுடைய பாவார்த்தம் என்ன? 80வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. பாவார்த்தா சா காமதேனு இதானீம் சர்ப்பைஹி சுரக்ஷிதத்வாரே பாதாளே வர்த்ததே தத்ர வருணः தீர்க்ககாலம் யாவத் பிரவர்த்தமானம் யாகம் குர்வன்னஸ்தி யாகாய அபேக்ஷிதம் தத்யாதிகம் பிரதாதும் சா காமதேனு சம்பிரதி பாதாளலோகே நிவசதி. அந்த காமதேனுவானவள் இப்பொழுது சர்ப்பைஹி சுரக்ஷிதத்வாரே சர்ப்பங்களால் நன்கு பாதுகாக்கப்படக்கூடிய துவாரம்னா என்ட்ரன்ஸ் எங்க? பாதாளே வர்த்ததி இந்த ரசாதலம் என்று சொல்லக்கூடிய பாதாள லோகத்தில் இருக்கு. அங்க தத்திர வருணஹா தீர்க்க காலம் யாவது வருணன் என்ன பண்றா? ரொம்ப நாட்களாக வெகு நாட்களாக செய்ய வேண்டிய பிரவர்த்தமானம் செய்ய வேண்டிய யாகத்தை குர்வன் அஸ்தி செய்து கொண்டிருக்கிறான். யாகாய அந்த யாகத்திற்கு தேவையான அபேட்சிதனா தேவைப்படக்கூடிய தத்யாதிகம் ததி முதலான பொருட்களை பிரதாதம் கொடுப்பதற்காக சா காமதேனு அந்த காமதேனுவானவள் சம்பிரதி அதன் பொருட்டு பாதாள லோகே நிவசதி பாதாள லோகத்தில் வசித்து வருகிறார். அதனால உன்னால அங்க போக முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த 80வது ஸ்லோகத்துல வசிட்டர் திலீபடத்துல சொல்றார். அபிஷே தீர்க்கசத்ரஸ்ய சாச்சேதானிம் பிரச்சேதசா புஜங்க பிகிதத்வாரம் பாதாளம் அதிதிட்டதி அப்படிங்கிறது 80வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம 81வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சரி சுவாமி, காமதேனுவ இப்ப என்னால போய் பார்க்க முடியாது, ஏன்னா அது நல்ல புஜங்கங்களால பாதுகாக்கப்பட்டு இருக்கு. வேற ஏதாவது உபாயம் இருக்கா? அந்த உபாயம் இருந்தா சொல்லுங்கோ, அதை நான் உடனடியா பண்றேன் சுவாமி அப்படின்ட்டு மறுபடியும் அவரை திலீபன் விடுறதா இல்லை, வசிட்டர் இடத்திலே கேட்கிறான். அப்போ வசிட்டர் ஒரு உபாயம் சொல்றார்.
இந்த 81வது ஸ்லோகம். அது என்ன உபாயம் பாருங்க. சம்பிரதி கோஹோ ஆராதனாயாக உபாயம் கதையதி. அப்படி அந்த பசுவுக்கு ஆராதனை பண்ணணும் அப்படின்னா என்ன உபாயம் சுவாமி சொல்லுங்கோ, நான் அதை பண்ண தயாரா இருக்கேன்னும் போது வசிட்டர் திலீபனுக்கு ஒரு உபாயம் சொல்றார். யோசனை என்ன உபாயம் பாருங்கோ. சுதாம் ததீயாம் சுரபேஹே கிருத்வா பிரதிநிதிம் சுச்சிஹி ஆராதய சபத்னீகா பிரீதா காமதுகா ஹிசா. சுதாம் ததீயாம் சுரபேஹே கிருத்வா பிரதிநிதிம் சுச்சிஹி ஆராதய சபத்னீகா பிரீதா காமதுகா ஹிசா அப்படிங்கிறது 81வது ஸ்லோகம். என்ன உபாயம் சொல்றாருன்னா, அப்பா காமதேனுவை இப்போ உன்னால பூஜிக்க முடியாது. ஏன்னா காமதேனு பாதாள லோகத்துல இருந்துட்டு இருக்கா. ஆனா அதுக்கு வேற ஒரு உபாயம் இருக்கு. என்னன்னாக்கா, அந்த காமதேனுவுக்கு நந்தினி அப்படின்னு ஒரு பெண் இருக்கா. அதாவது காமதேனுடைய கன்று, அந்த நந்தினின்னு பேர் அவளுக்கு. அந்த நந்தினியானவள் இப்பொழுது என்னுடைய ஆசிரமத்துல தான் இருந்துட்டு இருக்கா, இங்கதான் இருக்கா. நீ ஒரு உபாயம் பண்ணு. என்னுடைய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த நந்தினிக்கு நீயும் உன் மனைவியும், மனைவியுடன் நீ என்ன பண்ண சேர்ந்து ஒரு பூஜையே பண்ணு. தினமும் அந்த நந்தினிக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்றேன். அந்த விஷயங்களை நீயும் உன் மனைவியும் சேர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தால் உன்னுடைய விருப்பமானது நிறைவேறதுக்கு ஒரு வகையில சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த, உபாயத்தை திலீபனிடத்துல வசிட்டர் சொல்ற மாதிரி இருக்கு இந்த 81வது ஸ்லோகம். என்ன சொல்றாரு பாருங்கோ. சுதாம் ததீயாம் சுரபேஹே கிருத்வா பிரதிநிதிம் சுச்சிஹி ஆராதய சபத்னீகா பிரீதா காமதுகாஹிசா. அப்பா காமதேனுடைய பெண் நந்தினி என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கா. அந்த காமதேனுவுக்கு பதிலாக நீ அதை பூஜித்து வா, அதுக்கு பூஜை பண்ணிட்டு வா, அது நீ விரும்பியதை அளிக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றார் வசிட்டர். பதச்சேதா சுதாம் ததீயாம் சுரபேஹே கிருத்வா பிரதிநிதிம் சுச்சிஹி ஆராதய சபத்னீகா பிரீதா காமதுகா ஹி சா இது பதச்சேதः. அன்வயः ததீயாம் சுதாம் சுரபேஹே பிரதிநிதிம் கிருத்வா. ததீயாம் சுதான்னா அந்த காமதேனுடைய மகளாக இருக்கக்கூடிய சுரபேஹே, அந்த காமதேனுவிற்கு பதிலாக, பிரதிநிதிம்னா பதிலாக, கிருத்வா சுச்சிஹி அந்த காமதேனுக்கு பதிலாக இதை நீ பாவிச்சு, சபத்னீகா ஆராதய உன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து நீ பூஜித்து வா. ஹி அப்படி பூஜிச்சு வந்தால் சா பிரீதா காமதுகா பவதி. ஒருவேளை அந்த நந்தினி உன்மேல பிரீத்தியானது ஏற்பட்டு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடும் அப்படிங்கிறத சொல்றார். இது அன்வயா. பிரதிபதார்த்தா பாருங்கோ. ததீயாம் நாம சுரபேஹே, சுரபினாலும் காமதேனாலும் ஒரே பதம் தான். ததீயாம் சுரபேஹே இமாம், இமாம்னா இந்த சுதாம், சுதாம்னா யாரு, காமதேனுடைய புத்திரி. சுரபேஹே காமதேனோஹோ பிரதிநிதிம், நாம காமதேனுவுக்கு பிரதிச்சாயாம் அதற்கு பதிலாக கிருத்வா செய்து, விதாய சுச்சிஹி சுத்தஹா ரொம்ப விரத நியமத்துடன் பரிசுத்தமாக, சபத்னீகா நாம சுதக்ஷிணையா சகிதா உன் மனைவியுடன் கூடியவனாக, ஆராதய சேவசிய நீ பூஜித்து வா. ஹி யதா ஏன்னா சா புத்ரி நந்தினி, அவளுடைய புத்ரி நந்தினி இருக்கா இல்லையா, அவ பிரீதா ஒருவேளை பிரசன்னா ரொம்ப சந்தோஷம் அடைந்தால், காமதுகா நாம இஷ்டார்த்த சித்திதா நீ விரும்பிய அந்த புத்திர சந்ததியை தரக்கூடும், பவதி வர்த்ததே அப்படிங்கிறத சொல்றார். பாவார்த்தா சம்பிரதி அத்த சுரபேஹே அபாவாத்து, இந்த காமதேனு இல்லாததுனால தஸ்யாக புத்ரீம் அவருடைய புத்திரியாக இருக்கக்கூடிய நந்தினி, நந்தினியை பிரதிதினம் தினந்தோறும் கிருத்வா பவித்ரஹா சன்னு தூய்மையுடன் இருந்து கொண்டு நந்தின்யாக ஆராதனம் கரோது
அந்த நந்தினிக்கு நீ என்ன பண்ணு, ஆராதனைன்னு சொல்லக்கூடிய பூஜைகளை செய். சா அவள் சந்துஷ்டா பவதா, ஒருவேளை சந்தோஷம் அடைந்தால், காமனாம் பூரயதி, உன் விருப்பத்தை அவளால் நிறைவேற்றக்கூடும் அப்படிங்கிற மாதிரி இந்த 81வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. நம்மளால சென்ற வாரம் கொஞ்சம் வகுப்புகளை பார்க்க முடியல. அந்த காரணங்கள் என்னன்றதை உங்களிடத்துல தெரியப்படுத்தியிருந்தேன். இல்லைனா இவ்வளோ காலத்துக்கு சமயத்துக்கு நம்ம இந்த பூர்த்தியா முடிச்சிட்டு இருக்கலாம். அதனால இன்னும் 2-3 நாட்கள் அப்படி போகும் போல இருக்கு. ஆனா பாருங்க, 81 ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். இன்னொரு 14 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. அந்த 14 ஸ்லோகத்துல 4 வகுப்புல நான் அதை கவர் பண்ணி முடிச்சிடுறேன். ஏன்னா இது 36வது வகுப்பு, மொத்தம் 40 வகுப்புகள் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இன்னும் 4 வகுப்புகள் இருக்கு. அந்த 4 வகுப்புல எப்படியாச்சும் உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களை 14 ஸ்லோகங்கள் இருக்கு, அதை நாம நடத்தி முடிச்சிடலாம். ஆனா பாருங்கோ, சீக்கிரமாவே முடிஞ்சிருது. 81 ஸ்லோகன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா நீங்களும் விடாம விடாம இந்த வகுப்பை தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஹோம்ஒர்க்கும் அதே மாதிரி அனுப்பிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பாருங்கோ, படிச்சுட்டே வாங்கோ. இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். யாருக்கேனும் சம்சயம் இருந்ததுன்னா கேளுங்கோ, சொல்றேன். இல்லைனா வகுப்பை முடிச்சுக்கலாம். அடியன் அந்த பழைய கொஸ்டின்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஆன்சர் அனுப்புறீங்களா? செக் பண்ணிக்கிறோம். அனுப்புறமா கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர். அனுப்புறமா. ஓகே ஓகே, தன்யவாத். ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದः. दासन् ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. குருஜி அது எக்ஸாம் 5th அது அந்த டேட் கன்ஃபார்ம் தானே? என்னம்மா? இல்ல எக்ஸாம் 5th அன்னைக்கு அந்த டேட் கன்ஃபார்ம் தானே? நான் சொல்றேன். சரியா, நம்ம வகுப்பு முதல்ல இந்த இது முடியட்டும். ஓகே ஓகே. கன்ஃபார்ம் ஓகேவா? தன்யவாத். ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ दासन्. தன்யவாத்.